ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டைன் அண்ட் டிஸ்கவர். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இங்கேருந்து வந்து மேலே ஊட்டிக்கு மவுண்டன் ட்ரெயினில் போகிறோம். பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஊட்டி டாய் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி எல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஊட்டி டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸால் கண்டுபிடிக்கப்பட்டு 1908 வருஷத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே இது ஒண்டி தான் மீட்டர் காஜ் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீல்கிரி மவுண்டன் ரயில்வே யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லையும் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலேயே இந்த ரயில்வே மட்டும் தான் ரேக் ரயில்வே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன் மெத்தட்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நான் பின்னாடியே எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையம்ல ஆரம்பிச்சு குன்னூர் வரைக்கும் இந்த ட்ரெயினை ஸ்டீம் லோகோமோட்டிவ் இன்ஜினால ஆப்ரேட் பண்றாங்க. குன்னூர்ல இருந்து உதகமண்டலம் அதாவது ஊட்டி வரைக்கும் டீசல் இன்ஜினுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. கீழே மேட்டுப்பாளையம்ல ஆரம்பிச்சு மேல ஊட்டி போய் ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4.5 மணி நேரம் ஆகுதுங்க. அதே மாதிரி மலையில இருந்து நீங்க கீழே இறங்கும் போது அந்த டைம்ல 3.5 மணி நேரம் ஆகுது. ஏசியாலேயே இதுதான் ஸ்டீப்பஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டுப்பாளையம்ல காலையில 7:30 மணிக்கு தொடங்கி ஊட்டிக்கு அரௌண்ட் ஒரு 12 மணிக்கு கரெக்டா போய் ரீச் ஆயிடுது. ரிட்டர்ன் ட்ரெயின் பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு ஊட்டில இருந்து கிளம்பி மேட்டுப்பாளையமுக்கு ஈவினிங் 6 o'clock வருது. இந்த டாய் ட்ரெயினில் டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட் மூலமாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ரிசர்வேஷன் கவுண்டருக்கு நேராகவே போய் புக் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு 2 கிளாஸ் வெரைட்டி இருக்குது. மொத்தமாக இந்த ட்ரெயினில் வெறும் 4 கோச் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ அட்வான்ஸாக அரௌண்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடியாவது உங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மேட்டுப்பாளையம் தாண்டிடுச்சுன்னா குன்னூர் வந்து ஒரு அரௌண்ட் 11 o'clock தான் ரீச் ஆகும் ட்ரெயின். அது வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு ஃபுட் ஆப்ஷன்ஸுமே கிடையாது வழியில. அதனால முன்கூட்டியே மேட்டுப்பாளையம்ல வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 30 km/h ஸ்பீட்ல தான் வந்து டிராவல் ஆகும். வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டனல்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், டீ எஸ்டேட் வியூஸ், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப செனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இது எல்லாமே எங்கள் கூடவே நீங்களும் ட்ராவல் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரெயின் கிளம்பி மேட்டுப்பாளையமுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வர ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கல்லார் அப்படிங்கிற ஸ்டாப்பிங் தான். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே போகும்போது நிறுத்தி தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க இன்ஜின்ல. அதனால நமக்கு இறங்கி சீனரிஸ்லாம் என்ஜாய் பண்றதுக்கும் பிக்சர்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிறதுக்கும் நிறையவே டைம் கிடைக்கும்.
ஸ்டீம் இன்ஜின்ங்கிறதுனால அடுத்த ஸ்டேஷன்லயும் நிறுத்தி வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறாங்க. மேட்டுப்பாளையம்க்கு அடுத்து ஸ்டாப்பிங் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து குன்னூர் தான். பட் நடுவுல இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரெயின் போகிற அழகை பார்த்தாலே உயிரே படத்தில் வர மாதிரி தக்க தைய தையா சாங் வந்து போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் காப்பிரைட் இஷ்யூஸ்னால போட முடியாது. பட் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட்லாமும் வரும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹில்க்ரோவ் ஸ்டேஷன் தாண்டின பிறகு தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஹில் ரைடே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு.
ஸ்டேஷன் தாண்டினதுமே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஏறுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நார்மல் ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து மற்ற கோச்சஸை வந்து புல் பண்ணி இழுத்துட்டு போகும். பட் இந்த டாய் ட்ரெயின் ஹில் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஹில்ல ஏறுறதுனால கீழே இருந்து புஷ் பண்ணி கூட்டிட்டு போகும் கோச்சஸை. அடுத்ததான் ரன்னிமேடு அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்தது. ரொம்பவே ரம்மியமான ஒரு லொகேஷன் தான் சொல்லணும். இங்க இருந்து தான் வந்து டீ எஸ்டேட்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியும். இந்தியாவிலேயே இந்த நீலகிரி மவுண்டன் ரயில்வே தான் ரேக் ரயில்வே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த 2 ரயில்வே ட்ராக்கு நடுவில் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராவா ஒரு ரேக் இருக்கும். அது பாத்தீங்கன்னாலே பல்லு பல்லா இருக்கும். பின்னியன்னு சொல்லிட்டு ஒரு பல் சக்கரம் வந்து ட்ரெயினோட அடிபாகத்துல இருக்கும். அந்த பல் சக்கரம் வந்து இந்த ரேக்ல தான் ஓடுற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இது மூலியமா ஸ்டீப்பான ஹில்ஸ் ஏறுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது போக மலைப்பகுதிங்கிறதுனால வண்டி ஸ்லைட் ஆகி உருண்டு விழாம இருக்கிறதுக்கும் இந்த ரேக் சிஸ்டம் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரன்னிமேடு ஸ்டேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீ எஸ்டேட் வியூ, கீழே வந்து ஒரு ஃபால்ஸ், ரொம்ப ரம்மியமாக இருந்தது பார்க்கறதுக்கே. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ட்ராக் போகும், 2 சைடும் அந்த ஃபால்ஸோட வியூ சூப்பர் அமேசிங்காக இருந்தது. வேற லெவல் லொகேஷன், சூப்பராக லெவல், வேற லெவல், வேற லெவல். ரன்னிமேடு ஆக்சுவலி அந்த ஸ்டேஷன் பேர் வந்து ரன்னிமேடு. இது வந்து ஒரு வில்லேஜ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் நமக்கு வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ் அதெல்லாமே பார்க்க முடியும்.
குன்னூர் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஹாய், ஒரு வழியாக நாங்கள் வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆக்சுவலாக மேட்டுப்பாளையம்லேயே வந்து எல்லா டிஃபனும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. குன்னூர் வர வரைக்கும் எங்கேயுமே டிஃபன் கிடைக்காது. குன்னூரில் தான் வந்து டிஃபன் ஸ்டால் தனியாக இருக்குது. ஸோ இங்கே வந்தால் இட்லி, சமோசா, வடை இது எல்லாமே கிடைக்குது. அடுத்தது வெல்லிங்டன் ஒரு ஸ்டாப்பிங் வந்தது. பட் அங்கே வந்து ட்ரெயின் அவ்வளோவா நிற்கலை. வெல்லிங்டன் ஸ்டேஷன் தாண்டின உடனேயே ஒரு அடர்ந்த யூக்கலிப்டஸ் காடு வந்தது. சூப்பராக இருந்தது. 2 சைடுமே யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் தான் இருந்தது. ட்ரெயினில் போகும்போதே நமக்கு அந்த யூக்கலிப்டஸோட ஸ்மெல்லு வந்து நல்ல சூப்பரான ஒரு வாசனை வந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊட்டி ஃபுல்லாக வந்து மேலே ஒரு க்ரீன் கலர் போர்வையை போத்துன மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மலைகளின் ராணி ஊட்டி மலை. இது வந்து லவ்டேல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங். டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போதே ஊட்டி லேக்கும் வந்து நமக்கு ட்ரெயின்லேருந்தே தெரியுது சூப்பராக.
இந்த ஊட்டி லேக் தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் ஸ்டேஷன் வந்துடுது. ஹாய், உதகமண்டலம் வெற்றிகரமாக நாங்கள் வந்துட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. நாங்கள் இந்த டாய் ட்ரெயினில் நீல்கிரி மவுண்டைன் ட்ரெயினில் தான் வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 7 o'clock கிளம்பியிருக்குமா? 7 o'clock கிளம்பி 12 o'clock வருது. ஆக்சுவலாக ஒரு 4.5 hours டோட்டலாக ஆகுது. வண்டியில் ஒரு காரில் போயிருந்தோம்னா ஒரு 2 hours தான் ஆயிருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் இட். நல்லா ஒரு சீனிக் ஸ்பாட்ஸு, நல்லா அருமையான லொக்கேஷன், நிறையா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, டீ எஸ்டேட்டு, யூக்கலிப்டஸ் ட்ரீஸு, ஸோ இது மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஒரு ப்ரீத்திங் வந்து ஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான காட்சிகள் நிறையா பார்த்தோம். ஒரு செனிக் டிரைவ் நல்லா சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மவுண்டைன் ட்ரைவ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஐஆர்சிடிசிலையும் புக் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி, அப்படி இல்லாட்டி நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம். பட் ஸ்டில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா வந்து டிக்கெட் வந்து அவ்வளோ டக்குன்னு ஃபுல் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியர்லி ஒரு 2 months 3 months முன்னாடியே நீங்கள் எப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். இல்லைன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 monthக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சீட்ஸ் ரிசர்வேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபஸ்ட்டு வருது, அடுத்தது வந்து செகண்ட் சிட்டிங் நார்மல் வருது. ஸோ லாஸ்ட்டில் வந்து இன்ஜின் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. குன்னூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. குன்னூரை தாண்டி டீசல் இன்ஜின் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் வேகமாக வருது வண்டி. அதுக்கப்புறமா டீசல் இன்ஜின் கனெக்ட் பண்ணனால எல்லாமே மீட்டர் கார்ட்ஸ் தான். நம்ம மற்ற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ராட்காஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்து செட்டப் அப்படியே பண்ணியிருந்தனால மீட்டர் கார்ட்ஸ் ட்ரெயின்ஸ் தான் நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த மீட்டர் கார்ட்ஸ் இன்ஜின் தான் வந்து வச்சு இங்கே ரன் பண்ணுறாங்க. ஸோ நீட்டாக எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு வண்டி மூவ் ஆகும்போது ஒரு புஷ்ஷிங் தெரியுது லைட்டாக கரெக்டாக அப்படியே புஷ் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த சீனிக் வியூ அது பொறுமையாக நியர்லி டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 30 kilometer 40 kilometer ஸ்பீடில் தான் அவங்க கீழேருந்து ரன் பண்ணிகிட்டே வந்தாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஊட்டி விலாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. பை.